வணக்கம், வெல்கம் பேக் வியூஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைய ஃபாரெக்ஸ் மார்க்கில் அக்குரேட்டாக எப்படி ட்ரேட் எடுக்கலாம் தான் இன்றைக்கி கோல்டு லைவ் மார்க்கெட் உங்களுக்கு காட்ட போகிறது. கோல்டு பார்த்துட்டா 3 டேஸாக கண்டினியூஷன் மார்க்கெட் டவுனில் தான் போட்டிருக்காரு. இப்போ இன்றைக்கி பார்த்துட்டா 28th May தான். இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டு மார்னிங்கில் நல்லா டவுன் போயிட்டாரு. 3 டேஸாக கண்டினியூஷனாக மார்க்கெட்டு டவுனில் தான் இருக்குது. 158 பாயிண்ட்ஸு மார்க்கெட்டு டவுனில் இருக்குது. நம்ம சாஃப்ட்வேர் லாஸ்ட் 30 மினிட்ஸில் கொடுத்த சிக்னல் அப்ராக்சிமேட்டு 6 o'clock வந்த சிக்னல் தான். 26th வந்த சிக்னல் தான். கண்டினியூஷனாக 3 டேஸாக கண்டினியூஸ் டவுன்ஃபால் தான். 158-60 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் இருக்குது. 3 டார்கெட்ஸ் ஹிட் ஆகிதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே போயிட்டேன். இப்போ சாஃப்ட்வேரோட கரெக்டாக ஹோல்ட் பண்ணதுக்காக தான் சொல்லியிருக்காரு. இப்போ அது கரெக்டாக சிக்னல் கொடுத்துட்டு இப்போ அதில் நம்ம சாஃப்ட்வேருக்கு என்ன அட்வான்டேஜ் என்னாச்சுன்னா ஆக்குரேட்டாக என்ட்ரி எடுக்கலாம், ஃபேக் ட்ரேட் அவாய்ட் பண்ணலாம், கரெக்ட் எக்ஸிட் எந்த பாயிண்டில் பண்ணணும், ஆக்குரேட் என்ட்ரி தானா, சைட்வேஸ் மார்க்கெட் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். இப்போ இன்றைக்கி பார்த்துட்டா இன்றைக்கி முன்னாடி வந்த செல் கண்டினியூஷன் தான் போட்டிருக்கா. 30 மினிட்ஸ் தான் ஆக்குரஸி. இப்போ 30 மினிட்ஸில் பார்த்துட்டா லாஸ்ட்டு செல் சிக்னல் கொடுத்தது அப்ராக்சிமேட் 26 தான். அதுக்கு முன்னாடி பை இண்டிகேஷன், அதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் பை இண்டிகேஷன் கொடுத்தது. இந்த க்ரீன் கலர் அப்பாரு வந்து பை சிக்னல் தான், இந்த ரெட்டு வந்து செல்லு தான். இப்போ இந்த லாஸ்ட்டு செல் கொடுத்தது 26 தான். அதுக்கு 6 o'clock மார்னிங்கில் கொடுத்த செல்லு தான். என்ட்ரி 4,549க்கு என்ட்ரி கொடுத்தது. டார்கெட்டு கீழே கொடுத்துருக்காரு. 3 டார்கெட்ஸு. சிக்னல் கன்ஃபர்மேஷன் கேண்டில் கலரு கீழே பார் அது ரெண்டுமே ஈக்குவலாக வரும்போது செகண்ட் கேண்டில் ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிக்னல் வரும்போது கரெக்டாக கீழே ரெட்டாக இருக்கு. இப்போ செகண்ட் தேர்டு கேண்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி கீழே வந்துடுறதுக்கு அப்புறம் நல்லா கீழே போச்சு. அது ஃபுல்லாக மார்க்கெட்டு ஒன் டே ஃபுல்லாக மார்க்கெட் டவுன் போயதுக்கப்புறம் க்ளோசிங் லெவலில் கொஞ்சம் ரிட்ரேஸ்மெண்ட் போயிட்டு, ஆனால் சாஃப்ட்வேர் கீழே பார்த்துட்டு அது ஹோல்ட் பண்ணதுக்காக தான் சொல்லியிருக்காரு. இப்போ அது பை ட்ரேட் எல்லாம் சொல்லிட்டேன். இப்போ அது ரிட்ரேஸ்மெண்ட்டு தான். இப்போ எக்ஸிட் பண்ணணும் பண்ணலாம், ஆனால் கீழே ரெட் இருந்தால் தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கீழே போச்சு. லாஸ்ட் அப்ராக்சிமேட் எஸ்டர்டே 3:30க்கு அப்புறம் மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் இந்த டவுனில் 50 பாயிண்ட்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்துட்டாலும் இதே மாதிரி தான். இன்றைக்கி பார்த்துட்டாலும் சப்போர்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கீழே போச்சு. நல்லா ரிட்டர்ன்ஸ் வந்திருக்காரு. டோட்டல் அந்த செல் ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் 160 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் டவுனில் தான் நிற்கிறேன். 3 டார்கெட்ஸு ஹிட் ஆகிடுச்சு. இப்படி மார்க்கெட் டவுனில் தான். ஆனால் இப்போ பார்த்துட்டா 1 minute 5 minutes புல்லிஷ் காட்டுறேன். அது மார்க்கெட்டு கொஞ்சம் ரிட்ரேஸ்மெண்ட் புல் பேக் போயிட்டேன். ஆனால் இது 30 மினிட்ஸு உங்களுக்கு கொடுக்குற பை ஸ்ட்ராங் அல்ல, நம்ம ரிட்ரேஸ்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஆனால் உங்களுக்கு ஸ்கேல்பிங் எடுக்கும்போது 5:15 உங்களுக்கு வைக்கலாம். ஆனால் 5:15 ரொம்ப ரிஸ்கி. 15க்கு மேலே டைம் ஃப்ரேம் வச்சுட்டா நல்லாயிருக்கும். 31 hour தான் ஆக்குரேட் டைம் ஃப்ரேம். ஃபேக் ட்ரேட் அவாய்ட் பண்ணதுக்கு 31 hour தான் நல்லாயிருக்கும். 5:15 பார்த்துட்டா சிக்னல் கிடைக்கும், ஆனால் ஃபேக் ட்ரேடு ரொம்ப ஃபேக் ட்ரேட் இருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு உங்களுக்கு ஆக்குரேட் ட்ரேடு வேணும். 30 தான் உங்களுக்கு ஆக்குரேட் டைம் ஃப்ரேம். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்துட்டாலும் உங்களுக்கு 30ல் நம்ம கரெக்டாக சிக்னல் கொடுத்து சைட்வேஸ் மார்க்கெட்டும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். இதை பார்த்துட்டாலும் இதுக்கு 3 days முன்னாடி மார்க்கெட்டை நல்லா பை ட்ரேடில் மார்னிங்கில் போயதுக்கப்புறம் க்ளோசிங் வித் பை ட்ரேட் இருந்தது. நம்ம சாஃப்ட்வேருக்கு லைவ் பெர்ஃபார்மன்ஸு பார்க்குறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அதுக்கு கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காரு. இப்போ அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.